அவளப்படித்தான் படத்த பத்தி இப்படி ஒரு பார்வை இருக்கு. அதாவது ஒரு மாடர்ன் மென்னே ஒரு இண்டிபெண்டன்ட் நிறைஞ்ச பொண்ண வந்து ஏற்க மறுக்கிறான், ஏற்க தவறிட்டான் அப்படின்னு. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் மேல எனக்கு ஒரு ஆழமான, அர்த்தமான முரண் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த படத்திலயுமே மஞ்சுவ புரிஞ்சுகிட்டது 2 பேர் தான். ஒண்ணு அவளோட ஃப்ரெண்டு, இன்னொன்னு அருண். அதாவது கமல். எல்லாரும் அவள பத்தி தப்பா பேசும்போது, அவ ரொம்ப திமிரெடுத்தவ, ஷி ஜஸ்ட் நீட் அ மேன். அதுக்காக தான் இந்த ஆட்டிட்யூட் அப்படிலாம் சொல்லும்போது, அருணுக்கு மட்டும் தோணும், இல்ல அவ உடைஞ்சு போயிருக்கா. அவளுக்கு வந்து ஒரு அமைதி தேவ அப்படின்னு. அவ ஒரு 2 முறை காதல்ல தோத்துருப்பா, ஏமாந்திருப்பா. அதனால தான் அவ இப்படி இருக்கான்றத அருண் புரிஞ்சுப்பான். அவன் ரொம்ப ட்ரை பண்ணுவான் அத சரி பண்ண. ஏன் என்னன்னு தெரிஞ்சு அத சரி பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுவான். பட் ஷி இஸ் நாட் ஈவன் ட்ரை டூ சால்வ் தட். அவ அத ஏத்துக்கவே மாட்டா. அத சரி பண்ண முயற்சி கூட பண்ண மாட்டா. ஈவன் ஒரு சீன்ல அவன் ரொம்ப டைரக்ட்டா கேட்பான். எதுக்கு இவ்ளோ முரண்? எனக்கு இது தெரிஞ்சுக்கணும், இத சரி பண்ணணும் அப்டின்ட்டு. அப்போ அவ டக்குன்னு மனுஷங்கன்னா முரண் இருக்க தான் செய்யும் அப்டின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவா. அங்க கட் பண்ணா கிளைமாக்ஸ்ல அருண் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பான். இந்த ஒரு சீன மட்டும் வச்சு இப்டி ஒரு பார்வை இருக்குல்ல, ஒரு மாடர்ன் மென் கூட இண்டிபெண்டன்ட் விமென ஏற்க மாட்றாங்க அப்டின்ட்டு. அது எப்டி கரெக்ட் ஆகும்? எண்ட் ஆஃப் தி டே ஆண்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கைய தானே தேர்ந்தெடுப்பாங்க. தன்னோட காயத்தையும் ஆத்திக்காம, தன்னோட காயத்த அடுத்தவங்களுக்கு குடுத்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு கூட எப்படி வாழ்க்கைய தொடங்க அவங்க தயாராவாங்க? நிம்மதியான வாழ்க்கைன்றது தான மோட்டோ. ஸோ இங்க இண்டிபெண்டன்ட்டான பொண்ணுங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆண்கள் தயாரா இல்லாமலாம் இல்ல. குழப்பவாதிகள தேர்ந்தெடுக்க தயாரா இல்ல. அதுக்காக மஞ்சுவ நான் மொத்தமா தப்பு சொல்லல. அருண் மாதிரியான ஒரு ஆண் அத ஏற்று சரி பண்ண நெனைக்கும்போது, அதுக்கு கூட இடம் குடுக்காம இறுக்கி போய் இருக்கிற அளவுக்கு மஞ்சு இருக்காங்கல்ல, அங்க தான் அவங்க 3வது முறையும் மரணிச்சு போறாங்க.